அது இனிதான் ஆர்டர் பண்ணணும். என்ன பண்ணிருக்க? நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பூரி. இந்த டோ ஆக்சுவலி நீ அவ்வளோ கிட்டலாம் காணிக்க வேண்டாம். இந்த டோ ஆக்சுவலி நேற்று வருவனது. ஜஸ்ட் கோதுமை மாவில் பீட்ரூட் பியூரே போட்டு வெளியிருக்கேன். செய்யுது பீட்ரூட் பியூரே போட்டு வெறிவி நீங்கள் நார்மலாக பூரி போடுற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இந்த பீட்ரூட்டுக்கு பதில் நம்ம வந்து ஸ்பினச் கூட வந்து போட்டுக்கலாம். ஸோ மஹி எப்படி இருக்கு? மஹி வெறும் போலேயே பூரி சாப்பிடுவான். அப்படியா? ஸோ இங்கே நான் வந்து பீட்ரூட்டுக்கு கிழங்கு பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போ நான் டெய்லி வந்து குடிக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட் பக் அப்படிங்கிற கட் கிளென்ஸு. இது வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ சதீஷ் வந்து இதை வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதில் நெல்லிக்காய் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் நிறைய மூலிகைகள் போட்டு இருக்குது. இது டெய்லி ஒரு ஷார்ட் நம்ம குடிக்கணும் 14 days. ஜிஞ்சர் ஷார்ட்ஸ் கரெக்ட். இதுக்கு சிமிலர் தான், பட் நம்ம கட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதையும் நான் குடிச்சிட்டு இதை முடிச்சிட்டேன்னா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம எங்கே போகிறோம்? ஷாப்பிங் போகிறோம் எங்களோட வெக்கேஷனுக்கு. ஸோ ஷாப்பிங் போகும்போது நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன். ஒன்லி 5 more days for vacation. ஓகே, ஸோ ஷாப்பிங் போகும்போது வீடியோ எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து குட்டீஸ்க்கு கொடுத்தாச்சு. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் இப்போ வந்து இந்த ஷார்ட்டை வந்து குடிச்சிட போகிறேன். இது டேஸ்ட்டு ஒரு தினுசாக தான் இருக்கும். குட் பக் அப்படின்னு நிறைய இன்ஸ்டாகிராமில் பயங்கரமாக ஆட் பண்ணாங்க. இது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு, நம்ம மெயினாக நம்மளோட கட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு. ஸோ நானும் சதீஷும் ஒரு 14 days உள்ள ட்ரையல் பேக் வந்து வாங்கியிருந்தோம். இப்போ இது ப்ரமோஷன்லாம் கிடையாது, பட் பரவாயில்ல. இதில் வந்து இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கொக்கம், திரிப்பலா, ஆம்லா, கியூமின், ரோஸ்மெரி, வெந்தயம் அந்த மாதிரி உள்ளது. டேஸ்ட் ஒரு தினுசாக தான் இருக்கும், பட் இதை வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து நல்ல குட் ரிசல்ட்ஸ் கிடச்சிச்சின்னா நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை முடிச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஷாப்பிங் இருக்குது. ஏன்னா வெக்கேஷனுக்கு ஒரு 4-5 days லீவ் ஆகணும். அதனால் நிறைய ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் லக்கேஜை இனி தான் பேக் பண்ண போகிறோம். இனி தான் லக்கேஜே வாங்க போகிறோம். ஏன்னா எங்களோட சூட்கேஸ் முக்கால்வாசி இது வந்து உடஞ்சிடுச்சு. 5-6 yearsஸாக உள்ளதா. ஸோ அதனால் நிறைய உடஞ்சிடுச்சு. அதனால் புதுசாக லக்கேஜ் வாங்க போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்க போகிறோம். ரொம்ப தேவையில்லை, கொஞ்சம் ட்ரெஸ் வாங்க போகிறோம். ஸோ போகும்போது வீடியோ எடுக்கிறேன். ஓகே, நம்மளோட பெரிய பெரிய ஷாப்பிங்க்கு ரெடி ஆயாச்சு. மஹி ரெடியா? மகா ரெடி. அப்பா வந்தாச்சு. கிளம்புவோமா? ஓகே. அங்க எனக்கு இங்க வெசர்க்குனா ரப்பர் பேண்ட் போட்டுட்டேன். ஓகே. அப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டாப் எங்க? ஷாப்பிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாப் துணி கடையில் இருக்கணும். லக்கேஜ் எடுத்துருவோமா? ஆக்சுவலி எங்களோட லக்கேஜ் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப பெருசு. அது வந்து அம்மா USA போகும்போது ஒரு லக்கேஜ் கொடுத்தோம். அது வந்து ஆக்சுவலி ஹேண்டில் உடஞ்சிடுச்சு. ஸோ எங்கள்கிட்ட லக்கேஜே இல்லை சொல்லப்போனால். ஒன்று வந்து ரொம்ப பெருசு, அதை வந்து கேரி பண்ணிட்டு போக முடியாது. அதனால போய் லக்கேஜ் வாங்க போகிறோம். எந்த பிராண்டு வாங்குறதுன்னு தான் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. ஸ்கை பேக்கா, அம்ரிஸ்டர் டூரிஸ்டரா, சாம்சனைட்டா, இந்த மூணுத்தையும் பார்க்கணும். அனுஷா வந்து சொன்னா சாம்சனைட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு, பட் தெரியல. ஏன்னா எல்லா எங்கள் ஊரில் அமெரிக்கன் டூரிஸ்டர், சாம்சனைட் ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. அதனால நம்ம ஒரே இடத்துக்கு போனாலே நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ அதை முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸு முடிக்கணும். ட்ரெஸ்ஸு வந்து நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸே எவ்வளோ எடுக்க முடியும்னு பார்த்தேன். அதில் எனக்கு வந்து பெருசாக டிஷர்ட்டும் ஒரு 3 டிஷர்ட்டும் ஒரு 2 ஜெகிங்ஸும் தான் எடுக்கணும். மகாக்கும் வந்து ஓரளவுக்கு இருக்குது. மஹிக்கு தான் வந்து இல்லை டிஷர்ட்ஸு. அதனால் மஹிக்கு டிஷர்ட்ஸும் ஜெகிங்ஸும் எடுக்கணும். அப்பாவுக்கு
அப்பாவுக்கும் டிஷர்ட் எடுக்கணும் அப்படிதானே? எனக்கு ஜாக்கெட். அம்மா எனக்கு ஜாக்கெட். ஆமா, நாங்க போற இடம் பயங்கர குளிர். ஆனா நாங்க எந்த இடத்துக்கு போறோம்னு உங்கள்ட்ட சொல்ல போறது இல்ல. நீங்க வந்து கமெண்ட்ல பண்ணுங்க நாங்க எந்த இடத்துக்கு போறோம்னு. கொரியா போகும்போது உங்களுக்கு இருக்குல்ல பில் போர்ட்லயே கொரியா இருக்கு. ஆமா, அதான் நான் இப்பவே கேட்டுட்டேன். சுத்தி பார்த்து இல்ல, அதான் இப்பவே கேட்டுட்டேன். எந்த ஊருக்கு நாங்க போறோம்னு கெஸ் பண்ணுங்க. அட சொல்லு, சொல்ல கூடாது. கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லு. கெஸ் பண்ணுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து இங்க அமெரிக்கன் டூரிஸ்டர் இருக்கு. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மெட்ரோ இருக்கு. அதனால அங்க போய் ஷூ பார்த்துட்டு இங்க சூட்கேஸ் அமைஞ்சிட்டுனா பிரச்சனை இல்லை. போலாமா? ஓகே. ஆமா, அது பேட்டர்னே இதோட சரிதா மஹி. ஸோ அமெரிக்கன் டூரிஸ்டரில் 2 சூட்கேஸ் பார்த்தோம், எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் வாங்கலை, கூட 2 கடை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. இங்கே மெட்ரோவில் வந்து மகாவுக்கு மட்டும் ஷூ அமைஞ்சு. மகா பிடிச்சிருந்தா ஷூ? எஸ். ஸோ அப்பா வந்தாச்சு, அடுத்த இடத்துக்கு போகலாம். வா போகலாம். இந்த காக்கா எவ்வளவு தாழ்ந்து பறந்து. வா கையப்பிடி, அந்த சைடு வாடி. போங்க போங்க. ஷாப்பிங் போயிட்டு ஒரே நாள்ல ஷாப்பிங் பண்ணணும்னு நினைச்சது பெரிய முட்டாள்தனம். ஷாப்பிங் போயிட்டு வெளியே வந்து பார்க்கும் இருட்டிட்டு. இப்போதைக்கு எதை எடுத்திருக்கோம்னா மகாக்கு ஒரு ஷூவு, அப்புறம் ட்ரெஸ் கொஞ்சம் முடிச்சிருக்கோம். ட்ரெஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். எனக்கு மட்டும் 2 பேண்ட்ஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. அதுக்கப்புறம் வேற ஒண்ணுமே எடுக்கல. இப்போ வந்து எனக்கு ரொம்ப பசிக்கு, ஏன்னா மணி வந்து 6:30 ஆயாச்சு. அதனால இப்போ வந்து எங்க போறோம்? சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு அடுத்து போய் சூட்கேஸ் வாங்கணும், ஷூ வாங்கணும். எனக்கு மஹிக்கும் பெரிய I didn't get the shoe, bra. Brava. வாங்க மை கூட இருக்கவே எப்படி வை 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 வை. எங்க வந்திருக்கோம்? ஆரிய பவன்ல சாப்பிட வந்திருக்கோம். என்ன ஆர்டர் பண்ண? கொத்து பரோட்டா, நெய் ரோஸ், அப்புறம் நெய் ரோஸ், அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் மோமோஸ், லோட்டஸ் கறி. லோட்டஸ் கறி இல்ல, லோட்டஸ் சில்லி ரோல். லோட்டஸ் இட்லி. அப்பா உனக்கு பட்டுரவா தோசை. தோசை, நெய் ரோஸ்டா, சேம் சேம். எஸ். வேற ஏதாவது வந்திருக்குமா? அப்பா என்ன வாங்கின? அப்பா என்ன வாங்கியிருப்பா? இட்லி. பெரி பெரி ஃப்ரைஸ். கரெக்ட். மேட்சிங் நாங்க 2 பேரும் கரெக்ட்டா மேட்சிங். அம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். இன்றைக்கி ஒரு லாங் ஷாப்பிங் ஆகிடுச்சு. மத்தியானம் ஒரு 2 o'clock போல் கிளம்புனது, வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கே 9 மணி ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் ரொம்ப கூட ஷாப்பிங் பண்ணல. மெயினாட்டு வந்து 2 லக்கேஜு, கொஞ்சம் துணி, அதுக்கப்புறம் மஹிக்கு ஷூ, அவ்வளோதான் வாங்கினோம். லக்கேஜ் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, என்னோடய லக்கேஜ் உடஞ்சிருச்சு, அதனால் வாங்குறது மாதிரி ஆயிடுச்சு. இந்த வாட்டி நாங்கள் வந்து இந்த எங்ககிட்ட இன்னொரு சூட்கேஸ் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஓரளவுக்கு இது வந்து 77 சென்டிமீட்டர்னு நினைக்கிறேன். 2மே வந்து அமெரிக்கன் டூரிஸ்டர் அந்த பிராண்டு தான் வாங்கியிருக்கேன். யூனிக் கலர் தான் வாங்கினேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லக்கேஜ் வரும்போது நமக்கு வந்து ஈஸியாக பிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால ஆமாம். ஸோ இந்த கலரும் இந்த கலரும் தான். ஸோ இது ஆக்சுவலி 55% ஆஃபில் இருந்துச்சு. 2மே அமெரிக்கன் டூரிஸ்டர் பிராண்டு. அது வந்து 25% ஆஃபில் இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இது ஜஸ்ட் நார்மலாக லக்கேஜ் வந்து இருக்கும். நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, அமேசானில் ஆக்சுவலி அது உங்கள் கூட சொல்கிறேன். இப்போது இதை ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன். இந்த லக்கேஜ்க்கு கூட வந்து ஒரு இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. என்ன இருக்குல்ல, 2 பேக்கிங் க்யூபு, அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ஷூ, அது இல்லைம்மா, இது இதில் வரும். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா
இந்த பேக்கிங் க்யூப்லேயே வந்து ஷூ அது காணும் எடுக்க முடியல என்ன இருக்குது இந்த ஷூ எடுத்தாடா ஷூ வைக்கிறதுக்கு ஒரு பவுச்சு பெருசாக ஒன்றும் இல்லை பட் நல்ல குவாலிட்டி இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா இது 3.8 எவ்வளவோ தான் இதுவும் அது அரவுண்ட் அந்த வெயிட் தான் உங்களுக்கு ஸோ அதனால் அந்த லக்கேஜ் வாங்கிட்டோம் இதுதான் இந்த வாட்டி பெரிய ஷாப்பிங் ஆகிடுச்சு அதனால் வாங்குறதே கொஞ்சம் வேர்த்தாட்டு நில்லு வாங்குறதே கொஞ்சம் வேர்த்தாட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லதாகவே தான் வாங்கிட்டோம் ஸோ இப்போ வந்து இதை தான் சொல்லணுன்றேன் தலிக்கமகி இந்த சூட்கேஸ் வந்து சஃபாரி பிராண்டு இது வந்து எங்களோட 3வது சூட்கேஸாக வச்சுருக்கோம் பட் இங்கே பாருங்கள் நான் இந்த சூட்கேஸ் ஆக்சுவலி ரொம்ப ஆசையாக வாங்கினேன் ஏன்னா இந்த கலராக இருக்குது அப்படின்னு என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா இதுக்கு அவுட்டர் கவர் போடலை ஸோ அதனால் எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா இதுக்கு நம்ம கவர் போட்டோன்னா இந்த சூட்கேஸோட அழகே போயிரும்னு சொல்லிட்டு நான் ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டேன் கவர் போடாமல் விட்டதுனால இது ஹார்ட் கவர் பார்த்தீங்களா ஸ்க்ராட்ச் ஆகி ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு அதனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் கவர் வந்து இருக்குது லக்கேஜ் கவர் அதை வந்து ஆர்டர் பண்ண போகிறேன் இந்த ரெண்டுத்துக்கும் அது இனி தான் ஆர்டர் பண்ணணும் 2 டேஸில் டெலிவரின்னு போட்டிருக்காங்க அதனால அதை வாங்க போகிறேன் இல்லாட்டி இந்த சூட்கேஸ் ஆசையாக வாங்கினதும் இதே நிலமை தான் அதனால் நாங்கள் ஆக்சுவலி இந்த 3 லக்கேஜ் தான் வந்து ஆமாம் இதுக்கும் ஒரு கவர் வாங்க போகிறேன் ஏன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்குது அதனால் இதுக்கும் ஒரு கவர் வாங்கணும் இதுவும் வாங்கணும் இப்போ மஹி வந்து அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கா பாருங்க ஸோ ஷாப்பிங் ஹால் பண்ண போகிறா ரெடியா சரி சொல்லு ஸோ வந்து டிஷர்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன் இது வந்து என்னன்னா ஒரு க்ரீன் கலர் டிஷர்ட் இதுக்கு பாக்கெட் இருக்கு இங்க இது நாங்க एक्चुअली ஈஸி பைல தான் வாங்குனோம் இந்த மாதிரி இருக்கு ஓகே இது கிராப் டாப் ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நாங்க ஒரு பிளேஸ் போறோம் ஆனா அது கண்டுபிடிச்சிட்டோம் சரி சும்மா இது காணிக்கண்டா அப்படியே வச்சிரு நான் சும்மா பின்னாடி கட்டேன் அங்க போறது இது அமேசிங்கா இருக்கு ஆமா அந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்த ட்ரெஸ் அங்க போய் காணிப்பாவா சரி அடுத்தது காணி நாங்க போற பிளேஸ் வந்து அந்த டிஷர்ட்ல பிரிண்ட் ஆயிருக்கு அதனால நாங்க உங்கள்ட்ட காணிக்க மாட்டோம் அத சோ நெக்ஸ்ட் வந்து இந்த BTS டிஷர்ட் ஆனா நான் இப்ப ஃபேன் இல்ல எனக்கு Blackpink மேல தான் ஃபேன் நெக்ஸ்ட் வந்து இந்த ஜீன் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட் இது ஓகே இங்க இருக்கோ ஓகே சோ நெக்ஸ்ட் இந்த பேண்ட் எனக்கு வெளியில போறோம்னா இந்த இது கம்ஃபியா இருக்கும் எனக்கு ஆக்சுவலாக இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மஹிக்கு தான் நிறைய வாங்கினோம் ஏன்னா மஹிக்கு வந்து ட்ரெஸ் வந்து அந்த அளவுக்கு கிடையாது இன்ஃபேக்ட் அவகிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸுமே நான் சொன்ன மாதிரி அவள் ரொம்ப அழுக்காக்கிடுவா எல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும் அதனால் மஹிக்கு தான் இந்த வாட்டி கொஞ்சம் நிறையவே ஷாப்பிங் பண்ணோம் லைக் ஒரு 4 பேண்ட்டு ஒரு 5-6 டிஷர்ட்டு ஓகே இது செகண்ட் பேண்ட் 2 பேண்ட் இதெல்லாம் சொல்லியாச்சு அடுத்து அங்க வா சோ இது வந்து என்னன்னா அது இது இன்னொரு பேண்ட் தெரியும் ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் மாதிரி இருக்கும் அது ஒரு Black பேண்ட் இப்படி தான் முன்னாடி ஓகே நெக்ஸ்ட் வந்து அந்த இங்க இருக்கு வா இந்த கிரீன் டி-ஷர்ட் கூட இந்த கிரீன் பேண்ட் இந்த கிரீன் டி-ஷர்ட்டும் நைஸ் இந்த மாதிரி அங்கிட்ட Black இருந்திருக்கு பேண்ட் சரி சோ நெக்ஸ்ட் வந்து மகாக்கு வந்து ஒரு டி-ஷர்ட்டுக்கு எனக்கு வாங்கியிருக்கு ஹக்குனா மட்டாட்டா சோ இது காஞ்சாச்சுல
இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் மாதிரி இருக்கும், ஆனா அது ஒரு லேயர் இல்ல. Black and white. எல்லா டிஷர்ட்டுமே உங்களுக்கு பார்த்தா பெருசாக தெரியும். லைக் ஓவர் சைஸ்டு லூஸாக கம்ஃபியாக தான் வாங்கியிருக்கோம். எனக்கு வந்துச்சு. எல்லாமே உனக்கு தான். திரும்ப இது எப்போ வந்துச்சு எனக்கு? இது அப்பா எடுத்தான்னு நினைக்கிறேன். இது அப்பா எனக்கு. ஸோ மஹியோட டிஷர்ட்ஸ் முக்கால்வாசி இங்கே மேக்ஸில் தான். எல்லாமே 299 399 அந்த So மாதிரி. இது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து அம்மா எனக்கு ஒரு பிங்க் கலர் இது எடுத்தா டி-ஷர்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஷூ வந்து நாங்க இப்போதான் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து மஹி கிட்ட ஷூவே கிடையாதுங்க. ஸோ நம்ம போகிற இடத்துக்கு கம்ஃபியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆமாடா ஒரு நல்ல ஷூ வாங்கியாச்சு அவளுக்கு. இது வந்து எப்படின்னா இங்க பாருங்க போட்டு காமிக்கிறேன். ஸ்லிப் ஆன் ஷூ. தரையில அது பரவாயில்ல இருக்கட்டும். சரி காணி. முதல் தரையில வச்சுட்டு நாங்க ஏரோப்ளேன்ல போறோமா, அப்படியே அவுத்து வச்சுட்டு ஐயோ லேண்டிங் ஆக போகுது. அது அப்படி சும்மா கால் ஒட்டி இப்படி பிடிச்சிட்டு சும்மா அவங்க சொன்னாங்க அமுக்குனாலே போதும் கால் உள்ள போயிரும்னு, அப்படி சும்மா போட்டு போயிடலாம். ஏன்னா இது வந்து ஸ்லிப் ஆன் ஷூ கூட. அம்மாட்ட அந்த ஷூ கூட. ஆமாம் ஸ்லிப் ஆன் ஷூஸ்ன்னு கிடைக்கும். அதாவது இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம வந்து கால் வந்து உள்ளே போட்டுடலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஆப்வியஸ்லி இந்த மாதிரி பிராண்டடாக போகும்போது நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இன்னொன்று வந்து இந்த பர்டிகுலர் ஷூ மெஷின் வாஷபிளும் கூட. ஸோ நம்ம வந்து மெஷின்லேயே போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இது மிஷின்லயே போட்டு வாஷிங் மிஷின்லேயே இதை போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து நிறைய பிங்க் கலர்லலாம் இருந்து, பட் நான் வந்து மஹிக்கு வந்து இந்த கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆப்வியஸ்லி நம்ம ஊரில் உங்களுக்கு தெரியும்ல அழுக்காயிடும். ஸோ அது வேஸ்ட்டு தான். ஏன்னா அழுக்காயிடுச்சுன்னா எனக்கு வந்து போன வாட்டி ஒரு ஷூ அப்படி தான் போச்சு. பிங்க் ஷூ வாங்கினோம், ஆனால் அழுக்காயிடுச்சு, நாஸ் ஆயிடுச்சு. ரெட் சாக்ஸ் வந்து லைட்டாக லைக் பிளெயின் கலர்ஸில் அந்த மாதிரி நியூட்ரல் கலர்ஸில் வாங்கிட்டேன். ஸோ அது போடுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கணும். ஒரு செட்டு சாக்ஸ். ஏன்னா நாங்கள் போகிற இடம் ஆக்சுவலி ரொம்ப குளிர். இப்போ மகாக்கு ரொம்பவே கிடையாது. மகா வந்து இப்போ அவளோட ஃபியூ ட்ரெஸ்ஸஸை ஷாப்பிங் ஹால் பண்ண போகிறா. குளிர் பிரதேசத்துல இருந்து வந்திருக்கோம். ஓகே. எப்போ உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க எங்க போறது. கண்டிப்பா நீங்க நினைச்சது எல்லாமே மாத்த போறோம். சரி சொல்லி முடி. சரி வாங்கணும். இது வந்து உட்லாண்ட்ல இருந்து வாங்கணும். இந்த ஹேட் வந்து எடுக்க முடியும். இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டன் வச்சு எடுத்துடலாம், ஜிப்பர் வச்சு எடுத்துடலாம். இது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த டிஷர்ட் இது வந்து நாங்கள் ஜாக்கில இருந்து வாங்குறோம். எஸ் ஓவர் சைஸ் டிஷர்ட். இந்த சைஸு எம். ஏன்னா எஸ் ஒன்றே ஒன்று தான் இருந்தது, அதனால எம் வாங்கியிருக்கோம் ஒன்று. அதுக்கப்புறம் இது ஜஸ்ட் பிளெயின் டிஷர்ட் தான். ஜாக்கில இருந்து எஸ் வாங்கியிருக்கோம். ஓகே. இது மேக்ஸ்ல இருந்து ஓகே ஒரு டிஷர்ட் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இதுதான் ஜாக்கில இருந்து. எஸ் மகாக்கு ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், அவள் வந்து இந்த சின்ன இந்த நியூட்ரல் கலர்ஸு அந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுவாள். அதனால ஜஸ்ட் பிளெயின் டிஷர்ட். பிகாஸ் ஜாக்கெட் எப்படியும் இதுக்கு மேலே போட தான் போகிறோம். அதனால டிஷர்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல. ஜஸ்ட் பிளெயின் டிஷர்ட்டு. சரி காணிடா காணி டக்குன்னு முடி. ஓகே. இது வந்து நாங்க மேக்ஸ்ல இருந்து எனக்கு வாங்கணும். ஓகே. ஏதோ ஒன்று. நெக்ஸ்ட் இதோ ஒன்று. இது இந்த பேண்ட் என் ஃபேவரட் பேண்ட். கார்கோ பேண்ட். ஆமாம் கார்கோ பேண்ட். அவ்வளோதான். இதுதான் மகாவோட ஷாப்பிங் ஹால். ஷாப்பிங் ஹால் பெருசாக ஒன்றுமே கிடையாதுங்க. நான் வந்து ஃபியூ ட்ரெஸ்ஸஸ்ஸு என்கிட்ட ஆல்ரெடி இருந்த சில டிஷர்ட்டு அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். எக்ஸ்ட்ராவாக நான் வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் ஜெக்கிங்ஸு ஜாக்கிலேருந்து வாங்கினேன். அதுக்கப்புறமா மேக்ஸ்லேருந்து பிளெயின் பிளாக் டிஷர்ட்டு, ஜஸ்ட் பிளெயின் சிம்பிளாக ஒரு பிளாக் டிஷர்ட்.
அதுக்கப்புறமா ஒரு இந்த கலர் டிஷர்ட் ஒன்று வாங்கினேன். மற்றது நான் எல்லாமே பழசு எடுத்து வச்சுட்டேன். என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா மோஸ்ட்லி ஜாக்கெட் போட்டுட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸும் மேக் ஆகாது. அதனால நான் வந்து என்கிட்ட இருக்கிறதே வாங்கிட்டேன். இன்னொன்று என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் ஜெகிங்ஸ் மட்டும் வாங்கினேன், க்ரீன் கலர். இதுவும் ஜாக்கியிலேருந்து வாங்கினேன் ஜெகிங்ஸ் தான். ஸோ இது வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவ்வளோதான். என்னோடது பெருசாக பெரிய ஷாப்பிங் ஹால்லாம் இல்லை, இவ்வளோ தான்.